காதல் கடல் மணல் மாதிரி கையில நாசூக்கா பிடிச்சிருந்தா அது நிலைக்கும், இறுக்கி பிடிச்சோம்னா நழுவிடும். ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிட்டேன், இது வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாக வரணும். பிகாஸ் தீஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் மீனிங்ஃபுல் சோல்ஃபுல் ஃபிலிம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லானா லாட் ஆஃப் பட்டிங் டேலண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் will come. Okay, all my prayers and thanks to each and everyone who came to bless us. Thank you. காதல் என்பது பொது உடைமை, உங்களை என்கேஜ் பண்ணும். ஏன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம தமிழில் எடுக்கிறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு, இல்லைன்னா வந்து நீங்கள் இங்கே எடுக்க வேணாம், இங்கே எடுப்படாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம வந்து இங்கேயும் நம்ம வந்து மலையாள படங்கள் மாதிரி நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா அதை ஆதரிக்கிறதுக்கு நம்ம ஆடியன்ஸ் ரெடியாக இருப்பாங்க அப்படின்றத நம்ம பேச வேண்டியவை பேசியே ஆகணும். அப்படின்றது தான் கலைக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் ஒரு அழகும் கூட. அந்த ஒரு அழகு இந்த படத்தின் மூலமாக நாங்கள் செய்திருக்கிறோம். எல்லாம் உங்கள் கையில் இருக்குது. நன்றி, தேங்க்யூ. இந்த படத்தோட துவக்க பாடல் பெண் பாடல் தான். படத்தில் இன்னொரு கெட்ட தீயா என்ற பாட்டும் வந்து ஒரு பெண் பாடல் தான். படத்தில் மேல் சாங் இல்லாத ஃபீமேல் சாங் நிறையா இந்த இல்லாத காலகட்டத்தில் ஒரு இந்த மாதிரி ஒரு படத்தில் தமிழ் பாடம் இந்த படத்தில் வந்து ரெண்டுமே ஃபீமேல் சாங் அமைஞ்சது என்னோடய லக்கு. இந்த தீயான்ற பாட்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வந்து ஒரு அருமையான மெலடி. அந்த மெலடி மாதிரி இந்த மாதிரி ஒரு மெலடி வந்து அக்செப்டன்ஸ்ன்றது அந்த மாதிரி ஒரு டேரக்டர் கிடைக்கிறது என்னோடய கிஃப்ட். மறுபடியும் அதையும் சொல்லிக்கிறேன். தீயான்றது எப்படின்னா ஒரு அந்த காலத்து ஸ்நேகிதினே இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பாட்டு. ரகசிய ஸ்நேகிதி, இது ரகசிய ஸ்நேகிதி, அவ்வளோதான். அந்த என்டையர் டீம், அவங்களோட காம்ப்ளிமெண்டிங் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். நல்லபடியாக படம் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. காதல் என்பது பொது உடைமை. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், Feb 14th படம் ரிலீஸ் ஆகுது. ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லோரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு 1 day இல்லை ஒரு 2 days கொண்டு வரும்னெல்லாம் நாங்கள் we don't believe that, but கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பற்றி கிடைக்கும், இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம். ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்குது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார். 2 சாங்ஸும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான், இன்றைக்கி 15 வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன், ஒரு 3ஆம் பாலினத்தை குயர் கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குன்றதே, நம்ம இன்னும் நல்ல நாகரிகம் அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிஸ்ட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்ருக்கு. அதில் இது காதல் என்பது பொது உடைமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும், மிகப்பெரிய பதிவாக இருக்கும். படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சொல்லி யாரு நீங்க? அந்த பையன் பேராச்சும் கேட்டிருந்துக்கணும். கேட்டேன், வைக்கப்பட்டுட்டு சொல்லலை. நம்ம சாம் ஒரு பையனை செலக்ட் பண்ணிட்டாளா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு லஞ்ச் கூட்டிட்டு வர்றா. இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. தேவையில்லாம யோசிக்காதீங்க, சாமுக்காக போயிட்டு வாங்க, அவ நல்ல பொண்ணு.
ரொம்ப முக்கியமான ஒரு படங்க. இது ஒரு பெரிய டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணி போகுது. ஒரு வெரி சென்சேஷனல் மூவி. ஜெயபிரகாஷ், இந்த விஷயத்தை, இந்த இவ்வளோ முக்கியமான விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கீங்க. தனஞ்சயன் சார், நீங்களும் கண்டிப்பாக அதில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள். எல்லாரோட ஒர்க்குமே ரொம்ப நல்லா இருந்தது. நடித்தவங்க, மியூசிக், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு ஹோல்சமாக ரொம்ப நல்ல படம், அருமையான படம். டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நான் அந்த ஷோவில் நான் ரொம்ப கவனித்த விஷயம் என்னென்னா, க்யூர் கம்யூனிட்டியிலேருந்து நிறையா பெண்கள் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பரவாயில்ல, நம்மளோட விஷயத்தை ஒருத்தவங்க படமாக எடுத்திருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா யாருமே பேச கூச்சப்பட்டுக்கிட்டு இல்லை பேச தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணுற விஷயத்த ஒருத்தவங்க முன்னாடி வந்து படமாக எடுக்கும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்களோட ஃபேஸை பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் சாங்ஸ், இந்த 2 சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த தீயாய் மோதும் கண்கள், அந்த வரிகள், அந்த பாட்டெலாம் ரொம்ப அருமையாக இருக்குது. டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படத்தை ரிலீஸ் பண்ணுற தனஞ்சயன் சாருக்கு என்னோட நன்றிகள். லக்ஷ்மி, இது ரொம்ப பேலன்ஸ்டா, ரொம்ப நாசூக்கா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப நீங்க நந்தினியை வெளியில அனுப்புனீங்கன்னா சாம் அவ கூடயே போயிடுவா. உனக்கு உங்க அம்மா தான் முக்கியமா? நீங்க இல்ல, நீ என்ன லவ் பண்றேனா? நான் சாம லவ் பண்ணேன். நீ சின்ன பிள்ளையில இருந்து உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும், என்ன ட்ரெஸ் பிடிக்கும், எல்லாம் எனக்கு தான் தெரியும். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன். அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த படம் பார்க்கும்போது படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. படம் முடிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். கொஞ்சம் யோசிங்க. ஸோ இந்த படம் வந்து தமிழ் சினிமாவின் ஒரு முக்கியமான முயற்சியை நான் பார்க்குறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்கிற அனைத்து நடிகர்களும் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுஷா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணன் சாருடைய அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க உமாதேவியனுடைய ஃப்ரெண்டு ரொம்ப அழகான வரிகள் எழுதியிருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் ஸ்பெஷலாக இருக்க இந்த பாட்டுலன்னு பார்க்கும்போது விஷுவலை பார்த்து எழுதினாங்கிறது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது. அப்புறம் அந்த தம்பியும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் காஸ்ட் இந்த படத்தில் ஒரு சின்சியரான எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நம்மளுடைய அந்த 1.5-2 மணி நேரம் டைமை கொடுக்கறது முழு தகுதின்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டியான படம், மக்களுக்கு போய் சேர வேண்டிய படம், ஒரு நல்ல ஒரு படைப்பு. இதில் அற்புதமான உழைப்பை இந்த டீம் கொடுத்துருக்காங்க. எல்லோருமே பிரமாதமாக உழைச்சிருக்காங்க. 1 வருட காலம் வெயிட் பண்ணியிருக்காங்க. அந்த படைப்பு இந்த ஃப்ரைடே வருது. உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த படம் மக்கள் மத்தியில் இன்னும் பெருசாக போய் ரீச் ஆகி மக்கள் வந்து இந்த படத்துக்கு வரவேற்பு கொடுப்பாங்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த படம் February 14th வருது. இது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு கியூர் லவ் சொல்கிற ஒரு படம் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டர்ஸோட இது வரைக்கும் வந்ததே கிடையாதுங்க. இதை டெஃபினட்டாக எல்லார்ட்டையும் போய் சேர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. அண்ட் தேங்க்யூ ரவி. எனிவே இது உங்களோட என்ன சொல்கிறது, கடமை, பொறுப்பு, அதையும் தாண்டி ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் முடிஞ்சிருச்சு. நந்தினி மாதிரி ஆளுங்க ஒரு மாதிரி அப்படி இப்படிதான் இருப்பாங்க. என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன்.